பார்ப்பதற்கு பாம்புதான் பறந்து பறந்து நீந்துவதைப் போல் இருந்தது. கண்ணாடி குடுவையுடன் ஒரு பெரிய கயிறு, ஒரு குண்டாந்தடி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு குகைக்குள் பத்திரமாக இறங்கினான் அறிவாளி தம்பி. அவன் குகைக்குள் இறங்கிய சிறிது நேரத்திற்கெல்லாம் வெளியில் போயிருந்த ராட்சச டிராகன் புயல் வேகத்தில் பறந்து வந்தது. அது விடும் மூச்சுக்காற்றில் இலைகளெல்லாம் பொசுங்கின. சுற்று வட்டாரம் முழுதும் நெருப்புக் கோலமாய் தகித்தது. அறிவாளி தம்பியை பார்த்தவுடன் பயங்கரமாக சீறியது டிராகன். அடே, யாரடா நீ? என்னுடைய குகை மாளிகைக்குள் வர உனக்கு எவ்வளவு துணிச்சல்? உனக்கு என்ன வேலை என் குகையில்? நான் பாதுகாத்து வைத்திருக்கும் என் அதிசய பூண்டினை பறிக்க வந்தாயா? அதிசய பூண்டினை தேடி வந்தவர்களின் கதியை பார்த்தாயா என்று சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தவர்களை காட்டி மீண்டும் கர்ஜித்தது. சத்தம் போடாதே, எனக்கு பூண்டு தேவையில்லை, உன்னை பிடித்து போகவே நான் வந்திருக்கிறேன் என்று அறிவாளி தம்பி துணிச்சலுடன்